வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 6 அடி அகலம் 8 அடி நீள கருவறையில் 6 அடி உயரத்தில் சுதை வடிவத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்மன் யார் என்று தெரியுமா? இந்த ஆலயத்திற்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த படையலை வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தை வரம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த ஆலயம் எங்கு அமைந்திருக்கிறது, இதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். சேலம் மாவட்டம் சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சாமிநாதபுரம் வண்டிப்பேட்டை தெருவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்மன் 6 அடி அகலமும் 8 அடி நீள கருவறையில் 6 அடி உயரத்தில் சுதை வடிவில் அம்பாள் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறாள் என்றும் சொல்லலாம். அதே போல அங்கு அமாவாசையில் வழங்கப்படும் கும்பப்படையல் உணவை 3 அமாவாசைகள் வந்து சாப்பிட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. மாரியம்மனை வந்து வணங்கினால் அனைத்து விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்பது ஐதீகமாக சொல்லப்பட்டு வருகிறது. அதே போல சில ஆண்டுகளாக அமாவாசையில் சேலம் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்தும் சமயபுரம் மாரியம்மனை தரிசித்து செல்கின்றன பக்தர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. சமயபுரம் மாரியம்மன் கோவில் நடையானது காலை 6 மணிக்கு திறக்கப்படுகிறது. இரவு 9 மணிக்கு நடை சாத்தப்படுகிறது என்றும் சொல்லலாம். அதே போல் காலை 9 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு, இரவு 7 மணிக்கு என 3 கால பூஜைகள் அம்மனுக்கு நடைபெறுகின்றன. அதே போல் அமாவாசை நாளில் மட்டும் அதன் முந்தைய நாளிலும் கூட 12 மணிக்கு அம்மனுக்கு கும்பப்படையல் பூஜையும் நடைபெறுகிறது. அப்பொழுது மொச்சைப்பயிறு கத்தரிக்காய் சேர்த்து புளிக்குழம்பு தயார் செய்யப்படுகிறது என்றும் சொல்லலாம். சமைக்கப்பட்ட பச்சரிசி சாதம், முருங்கைக்கீரை பொரியல், சப்த கன்னியர்களுக்கு குறிக்கும்படி பச்சரிசி மாவிலான 7 மாவிளக்கு உருண்டை தலைவாழை இலையில் வைக்கப்படுகிறது என்றும் சொல்லலாம். மாவிளக்கில் தீபமேற்றி உடுக்கை அடித்து பாட்டு பாடியும் தீப ஜோதியில் அம்மனை இறக்கி பூஜைகள் நடைபெறுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அம்மன் மாவிளக்கில் எரியும் தீபத்தில் ஜோதி வடிவில் வந்து கும்பப்படையல் உணவை சாப்பிடுகிறார் என்பது ஐதீகமாகவும் கூறப்படுகிறது. அதே போல படையலில் இருந்து கைப்பிடி அளவு உணவு மட்டுமே எடுத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அதே போல் படையலில் இருந்து ஒரு கைப்பிடி அளவு மட்டுமே பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது. இப்படி குழந்தை வரம் இல்லாதவர்கள் குழந்தை வரம் வேண்டி அமாவாசைக்கை தொடர்ந்து வந்து அம்மனை தரிசித்த பிறகு கும்பப்படையல் உணவை பிரசாதமாக சாப்பிட்டு வந்தால் குழந்தை வரம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பூஜையில் பங்கேற்ற பிறகு 20 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை இல்லா தம்பதியர்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைத்ததாகவும் சொல்லலாம். சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வந்து குழந்தை பாக்கியம் பெற்ற பிறகு 5-7 மாதங்களில் கூட வளைகாப்பு நிகழ்ச்சியை கோவிலில் நடத்துவதும் வழக்கமாக இருந்து வருகிறது. போல கும்பப்படையல் உணவை வாங்கி சாப்பிடுவதன் மூலம் தீராத நோய்கள் கூட தீரும் என்றும் சொல்லப்படுகிறது. அப்புறம் மாரியம்மன் கோவிலில் வந்து குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டியும், திருமணம் வரம் வேண்டி 1 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் கட்டியும் சூலாயத்தில் கட்டியும் வேண்டுதல் வைத்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடையானது நீங்கி திருமணம் நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சேலம் சமயபுரம் மாரியம்மன் திசையை நோக்கி அமர்ந்தபடி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் என்று சொல்லலாம். மாரியம்மன் திருவிழாவின் போது 3 கிளைகளோடு கூடிய கம்பத்தை விழா தொடங்கும் நாளிலேயே கோவிலின் முன்பு கொண்டு வந்து நட்டுவிடுவார்கள். அதுதான் மாரியம்மனுடைய கணவர் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் விழா முடியும் போது மாரியம்மனுக்கு சுமங்கலி அலங்காரம் செய்யப்படுகிறது என்றும் சொல்லலாம். மாரியம்மனுக்கு அம்சவல்லி, எல்லையம்மன், நாகக்கன்னி, மாரியம்மன், ரேணுகாம்பாள் என்ற 5 திருப்பெயர்களும் இருக்கின்றன என்றும் சொல்லலாம். சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்தில் வந்து வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக பலிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை என்று அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் அலங்காரங்களும் செய்யப்பட்டு கும்பல் படையலும் நடைபெறுகிறது என்றும் குழந்தையில்லா தம்பதியரும் உடல்நல பிரச்சனை உள்ளவர்களும் பிரசாதமாக பெற்று சாப்பிடுவதற்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் நிற்பது அந்த அம்மனின் சக்தியை சொல்லாமல் சொல்கிறது என்றும் கூறலாம்.
நாளில் ஏராளமான பக்தர்கள் வந்து அம்மனை தரிசித்த பிறகு இந்த கும்பப்படையல் உணவை வாங்கி சாப்பிடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் குழந்தை திருமணம் ஆகாதவர்கள் ரூபாய் நாணயத்தை மரத்தில் கட்டி திருமண தடை நீங்கவும் வேண்டிக் கொள்கிறார்கள் என்றும் சொல்லலாம். தெருவில் சிறு இடத்தில் ஒரு இளைஞரால் உருவாக்கப்பட்ட திருமேனியில் இந்த அகிலமை என் பார்வையில் வாருங்கள், என்னிடம் உங்கள் கவலைகள் அனைத்தும் தீர்ந்து மகிழ்ச்சியுடன் திரும்புங்கள் என்று அழகிய கண்களின் மூலம் கருணை வலிய முகத்தில் அன்பு நிறைந்து வழி சகல அலங்காரத்துடன் அபயம் தருகிறார் சமயபுரம் மாரியம்மன் என்றும் சொல்லலாம். இந்த கும்பப்படையலை தொடர்ந்து 3 மாதங்கள் அமாவாசை நாட்களில் சாப்பிடுபவர்களுக்கு வரம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் வந்து வணங்கினால் தீமைகளும் அழிந்து தீராத நோய்களும் தீர்த்து வைக்கும் பரிகார தலமாகவும் இந்த தலம் விளங்குகிறது என்றும் சொல்லலாம். புரம் மாரியம்மன் கோவில் பூசாரி சொன்னதாவது, நாங்கள் இதே பகுதியில் நீண்ட வருடங்களாக வாழ்ந்து வருகிறோம். சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டு வந்தவராவார். எங்கள் குடும்பத்தையே பூசாரி குடும்பம்தான் என்று சொல்லுவார்கள். அவர் வேப்ப மரத்தின் சுயம்புவாக எழுந்தருளி அம்மனை எனக்கு அடையாளம் காட்டிய முதல் நானும் அம்மனை மனதார வழிபட்டு வந்தேன் என்றும் கூறினார். ஒரு நாள் கனவில் வந்து அம்மன் எனக்கு இந்த இடத்தில் சில ரூபா வேண்டும் என்று இங்கே நான் அமர விரும்புகிறேன் என்று அருள்வாக்கு தர அதன் பிறகுதான் உருவானதுதான் இந்த 7 அடி உயரம் கொண்ட சமயபுர அம்மன் சிலை என்றும் சொல்லலாம். சமயபுரம் உட்பட அவள் ஆட்சி செய்யும் 21 இடங்களிலிருந்து புற்றுமண் எடுத்து வந்து இங்கு அவள் அருளால் பிரதிஷ்டை செய்ததாகவும் கூறினாள். அவளே மீண்டும் கனவில் ரூபாய் காசை மஞ்சள் துணியில் வைத்து என் மீது நம்பிக்கையுடன் வேண்டி கட்டுவோருக்கு நிச்சயம் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பேன் என்று சொல்லியதாகவும் அவர் கூறினார். அதன்படி இங்கு வருவோர் மஞ்சள் துணியில் காசு முடிந்து கட்டி வேண்டுவார்கள் என்றும் கூறினார். இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் விசேஷ பூஜையும் மொச்சைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு வைத்து முருங்கைக்கீரை பொரியலுடன் படையலிட்டு பச்சரிசி மாவு விளக்கு ஜோதியில் அம்மனை செய்து அம்மனுக்கு படைத்த அதை குழந்தை வரம் வேண்டியும் உடல் நலன் வேண்டியும் வருவோருக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது என்றும் கூறினார். இதுவும் அம்பாளுடைய கட்டளைதான். இதுவரை சிறு தடங்கள் கூட இல்லாமல் நிகழ்ந்து வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து 3 மாதங்கள் இந்த பிரசாதத்தை நம்பிக்கையுடன் வாங்கி சாப்பிடுவதற்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அம்மன் இங்கு வந்து அமர்ந்து ஏராளமான பக்தர்களுக்கு நன்மைகள் வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. சமயபுரம் அன்னையை தேடி பல்வேறு இடங்களில் இருந்து வரும் பக்தர்கள் எண்ணிக்கையும் ஏராளமாக இருக்கின்றன. அதே போல சமயபுரம் மாரியம்மன் என்ற ஊரின் பெயரோடு சேர்த்தும் அழைக்கப்படுகிறது இந்த அன்னையாகும். அகிலாண்ட நாயகி, 1000 கண்ணுடையாள், சாம்பிராணி, வாசகி, கௌமாரி, சௌந்தரி, சீதள தேவி, கண்ணபுரத்தாள், மகமாயி போன்ற பெயர்களும் இருக்கின்றன அன்னை சமயபுரம் மாரியம்மனுக்கு. சமயபுரம் மாரியம்மனின் விக்கிரகம் மூலிகைகளால் ஆனதாகும். எனவே இங்கே மூலவருக்கு அபிஷேகம் என்பதே கிடையாது. அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது என்றும் சொல்லலாம். இத்தல அம்மன் எப்பொழுதுமே குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கருவறையை சுற்றிலும் எப்பொழுதுமே நீர் இருக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கருவறையின் பின்புறத்தில் அம்மனின் பாதங்களும் அமைந்திருக்கின்றன. அதே போல பக்தர்கள் பலரும் இதற்கு மலர் சூட்டி தீபம் ஏற்றி வழிபட்டு வருகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. கரங்களை கொண்ட சமயபுரம் மாரியம்மன் தன்னுடைய கரங்களில் கத்தி, கபாலம், சூலம், மணிமாலை, வில், அம்பு, உடுக்கை, பாசம் ஆகியவற்றை ஏந்தி இருக்கிறாள் என்றும் சொல்லப்படுகிறது. சமயபுரம் மாரியம்மன் தன்னுடைய பக்தர்களுக்காக பட்டினி விரதம் இருக்கும் நிகழ்வும் இருக்கிறது. இதற்கு பச்சை பட்டினி விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது. மாரியம்மனுக்கு செய்யப்படும் பிரார்த்தனைகளில் கரும்பு தூளி எடுத்தல் என்பது மிகவும் முக்கிய பிரார்த்தனையாகவும் சொல்லப்படுகிறது. செய்வதன் மூலம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். குழந்தை பிறந்து 6 மாதத்திற்கு பிறகு கரும்பு தூளி பிரார்த்தனை நிறைவேற்ற வேண்டும் என்றும் சொல்லலாம். குழந்தையை படுக்க வைத்து கரும்பின் ஒரு பகுதியை தாயும் மற்றொரு பகுதியை தந்தையும் பிடித்து கொண்டு அன்னையின் கருவறை 3 முறை வலம் வந்து பிரார்த்தனையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லலாம்.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.